பாக்கியராஜ் அவர்களோட அஸ்திய என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சமீபத்தில ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறைந்த பிரபலம் திரு கே. பாக்கியராஜ் அவர்கள பத்தி தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் சோசியல் மீடியால வந்த வண்ணம் இருக்கு. அவர் பணியாற்றிய நபர்கள், அவர் பண்ணியிருந்த படங்கள்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அண்ட் அவரோட பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயங்கள், அவரோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு எல்லாமே அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் மூலியமா வெளியே வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பாக்கியராஜ் அவர்களோட ஃபேமிலியில ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்கள வந்து நல்லடக்கம் பண்ண மாட்டாங்க. தகனம் தான் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி தகனம் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய அஸ்தி இருக்கு இல்லையா? அண்ட் அந்த ஒரு அஸ்திய வந்து அவங்க நார்மலா போயிட்டு, அந்த திதி குடுக்குற அன்னைக்கு ஆத்துல கரைக்கிற மாரி கரைக்க மாட்டாங்களாமா. அண்ட் அவங்க புனித நதியில தான் போயிட்டு கரைப்பாங்களாமா. இதற்கு முன்னாடி பாக்கியராஜ் அவர்களோட தாத்தாக்கும் சரி, பாக்கியராஜ் அவர்களோட அப்பாக்கும் சரி, அண்ட் இன்னைக்கு அவருக்குமே சரி, அததான் அவங்க வழக்கமா பண்ண போறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால பாக்கியராஜ் அவர்களோட அஸ்தி வந்து இப்போ அவங்க ஃபேமிலி கையில தான் இருக்கு. சென்னையில இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் மின்மயானத்துல தான் அவரோட உடல் தகனம் செய்யப்பட்டிருந்துச்சு. பிறகு அவரோட அஸ்திய வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட குடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு அஸ்தியுமே அவங்க புனித நீர்ல தான் வந்து கரைக்க போறாங்களாமா. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த காசி மாதிரியான இடங்கள் இருக்கு இல்லையா? அங்க ஓடக்கூடிய கங்கை நதி, அங்க தான் வந்து அவரோட அஸ்திய வந்து கரைக்க போறாங்களாமா. அண்ட் இதற்காக இப்போதைக்கு அவங்க ஒரு சில பிளான் வச்சிருந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, ஹிந்து முறைப்படி யாராவது ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா, அதுக்கு ஒரு சில ரிச்சுவல்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வகையில இவங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அஸ்திய கரைக்க போறாங்க. அதுவும் காசிக்கு போயிட்டு புனித நீர்ல தான் கரைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து ரீசென்ட்டா ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியராஜ் அவர்களுக்குமே இது மிகப்பெரிய ஒரு ஆசையாவும் இருந்திருக்கு. அவரு வந்து நெறைய நாத்திகமான விஷயங்கள பேசியிருந்தாலுமே, அவர் மனசுல கடவுள் பக்தி அப்படிங்கிறது அதிக அளவுலயே இருந்திருக்கு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட சொல்லியிருக்காரு, "என்னோட தாத்தாக்கும் சரி, என்னோட அப்பாவுக்கும் சரி நாங்க இந்த மாரி தான் பண்ணியிருக்கோம். புனித நதியில தான் வந்து அவங்களோட ஆத்மா வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட அஸ்திய புனித நதியில தான் கரைச்சிருக்கோம். அண்ட் எனக்குமே அதே தான். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எனக்கு ஆகிருச்சு அப்படின்னா, என்னோட அஸ்திய நீங்க தயவு செஞ்சு கங்கை நதிக்கு கொண்டு போயிட்டு கரைங்க" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அவங்க அப்பாவோட கடைசி ஆசைப்படியும், அவர் விருப்பப்பட்டபடியும், அவங்க குடும்பத்தில நடக்கக்கூடிய இந்த பாரம்பரியமான விஷயத்த காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவரோட அஸ்திய கங்கை நதியில தான் கொண்டு போய் கரைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. காசிய பொறுத்தவரைக்கும் புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இந்த மாதிரியான ரிச்சுவல் செய்யும்போது, அவங்க மறுபிறப்பு எடுத்து வருவாங்க. அப்படி இல்லன்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அந்த ஒரு விஷயத்த தான் பாக்கியராஜ் சாருக்குமே பண்ண போறாங்க. அவருடைய அஸ்திய காசில புனித நீர்ல கரைக்க போறாங்க. அண்ட் இந்த ஒரு தகவல் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் அவர் ஆசைப்பட்டபடியே அத நல்லபடியா முடிச்சு குடுங்க அப்படிங்கிற மாரி அவருடைய ரசிகர்களுமே இந்த ஒரு விஷயத்த அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.